அனைவருக்கும் வணக்கம். லட்சண்யா பண்ணையிலிருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுறேங்க. ஆடுகளுக்கு பரண் அமைக்கும்போது, நாம பார்த்தீங்கன்னா, தூண சரியா பராமரிக்கிறதில்ல. அந்த தூண் பராமரிக்காத பார்த்தீங்கன்னா, நம்ம ஷெட்ல ஒரு சின்ன பிரச்சனை ஆயி போச்சுங்க. ஷெட்ல நாம கவனிக்கிறதில்ல. ஆட்டாம்புழுக்க பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே சைடுல கொட்டுது. நாமளும் அத கவனிக்காம விட்டுட்டோம். இது மாடு கட்டிக்கிட்டு இருந்தோம். மாடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தொந்தரவு இல்லாம இருந்துச்சு. அதே மாரி ஆட்டுக்கு பரண் அமைக்கும்போது, அந்த பரண்ல புழுக்கைகள்லாம் மேலருந்து கீழ விழுந்து யூரின்லாம் கிடைக்கும்போது என்ன ஆயி போச்சு, நம்ம ஃபுல்லாவே பரண கவனிக்காத விட்டுட்டோம். பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பரண் ஹைட்டா கட்ட போட்ட பரண் எப்படி இருக்கு? அடியில பைப் எப்படி இருக்குன்னு பாருங்க. நாம இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 4 இன்ச்சு ஹைட்டுக்கு போட்டு கான்கிரீட் போட்டிருந்தோம். அந்த பரண்ல பைப் டேமேஜ் ஆகல. அதே மாரி பரண்ல மட்டமா சமமா போட்டிருந்த பரண்ல பார்த்தீங்கன்னா, டேமேஜ் ஆகி ஓட்டை விழுந்துருச்சுங்க. சைடுல ஓட்டை விழுந்துருச்சு. சைடுல ஓட்டை விழுந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா, அது வழியா யூரின் உள்ள போன உடனே துருப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பண்ண தப்பு சைடுல ஓட்டை விழுவுற அளவுக்கு ஆகி போச்சுங்க. அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பிவிசி பைப் போட்டு கான்கிரீட் ஒரு 2 அடிக்கு பிவிசி பைப் போட்டு கான்கிரீட் நம்ம போடும்போதே போட்டுட்டோம்னா, அந்த பிரச்சனைகள் வரதில்லைங்க. இப்ப நம்ம இதுக்கு எப்படி என்ன பண்றோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா, பிவிசி பைப்ப கட் பண்றோம். பிவிசி பைப்ப கட் பண்ணி போட்டு நம்ம கான்கிரீட் ஊத்துனா தான் அந்த பரண் ஸ்ட்ராங்கா நிக்கும். இல்லன்னா அந்த பரண் உடைஞ்சிருச்சு அப்படின்னா, காத்தடிச்சுன்னா பரண் சாய்ஞ்சிருங்க. அந்த பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு, நம்ம இந்த பைப் பார்த்தீங்கன்னா 3க்கு 3 நம்ம பிவிசி பைப் பார்த்தீங்கன்னா 4, 5 பைப் வாங்கியிருக்கோம். 4, 5 பைப் வாங்கி அத 2ஆ பொளந்துட்டோம். பொளந்துட்டு அந்த நல்ல கேப் பொளந்தா உங்களுக்கு தெரியும். கட்டிங் மிஷின் போட்டு கட் பண்ணிட்டு, நம்ம ஒரு 2 1/2 அடி ஹைட்டுக்கு வச்சிருக்கிறோம். அந்த பரணுக்கு 2 அடி போட்டா போதுங்க. அந்த 1/2 அடி பள்ளம் போட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 1/2 அடியா போட்டுட்டோம். இந்த 2 1/2 அடி ஹைட்டுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்க. இந்த பொளந்த பைப் எடுத்து இந்த கேப்ல இப்படி விரிச்சு விட்டு உள்ள அழுத்தி விட்டுறோம். இப்படி உள்ள அழுத்தி விடும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ள பைப் போயிடுச்சு அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல ஃபுல்லாவே கான்கிரீட் போட்டு விடலாங்க. இது விரிக்கும்போது கை மாட்டிக்காம பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா, அந்த டைட் அவ்வளோ இருக்கும். பைப்போட டென்ஷனா இருக்கும். இத பார்த்துட்டு நல்லா கீழ இழுத்து விட்டு, மட்டமா போட்டு விட்டு உங்களுக்கு நல்லா பார்த்தா என்ன பண்றோம்னு தெரியும். அது மாரி பைப்ப கீழ இறக்கி விட்டு, உங்களுக்கு கான்கிரீட் ஊத்தி விடும்போது, உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே கான்கிரீட் இருக்கும்போது, உங்களுக்கு எவ்வளோ யூரின் போனாலும், துருப்பிடிக்கிற தன்மை உங்களுக்கு வராதுங்க. மேக்ஸிமம் இது ஒரு 5 வருஷம் வருது அப்படின்னா, அது ஒரு 5 வருஷம் எக்ஸ்ட்ரா வருங்க. இதுல பார்த்தீங்கன்னா, இது மாரி பிவிசி பைப்ப சுத்திலும் கட்டி விட்டு, அந்த கேப் இல்லாம நல்லா டைட் வச்சு விட்டு, அந்த கேப் எல்லா சைடும் நல்லா நசுக்கி விட்டு, கான்கிரீட் ஊத்தும்போது நல்லா ஒட்டுற மாரி பைப் வச்சு கான்கிரீட் ஊத்திட்டோம்னா, உங்களுக்கு உள்ள யூரின் போகாது. வேற எந்த தொந்தரவும் இருக்காதுங்க. மெயினா பார்த்தீங்கன்னா, கீழ தான் உங்களுக்கு துரு பிடிச்சிருக்கு. அந்த இடம் ஃபுல்லாவே கான்கிரீட் போடும்போது, உங்களுக்கு துரு பிடிக்கிற பிரச்சனைகளே வராதுங்க. இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க, இது மாரி பண்ணிடுறோம். இது பைப் போட்டுட்டு, கீழ கான்கிரீட் போட்டு, பைப்ல மேல சென்டர்ல சிமெண்ட் கலந்த உள்ள ஊத்தி விட்டுருவோம். இந்த மாரி பண்றதுனால, நமக்கு பைப்புகளோட பாதிப்புகள் எப்பயுமே வராதுங்க. இத நம்ம எல்லாத்துக்கும் அவேர்னஸா சொல்லிட்டு இருக்கோம். கடைசியா நாம கவனிக்காத விட்டுட்டோம். ஆக்சுவலா இது மாட்டுக்கு ஷெட் போட்டோம். மாட்டுக்கு ஷெட் போட்டதுல ஆட்டுக்கு ஷெட் போடும்போது அத கவனிக்காத விட்டுட்டோம். இது மாரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.